அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஜூன் 14 அதுக்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க்குக்கான ஒரு சார்நிலை அலுவலகத்தை ஒரு நாட்டில் திறந்துருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நைரோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரியில் தான் தன்னுடைய சார்நிலை அலுவலகத்தை திறந்துருக்கிறாங்க. அடுத்தது G20 அமைப்பின் வரி விதிப்பு மதிப்பீட்டு தளம் மற்றும் பங்கு பகிர்வு மீதான உள்கட்டமைப்பு கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றுச்சு அப்படின்னா பாரிஸில், ஃப்ரான்ஸில் தான் நடைபெற்றுச்சு. செழுமைக்கான இந்திய பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு தூய்மையான பொருளாதார முதலீட்டாளர் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவையை நடத்துகிறாங்க. அது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா சிங்கப்பூரில் நடைபெற்றுச்சு. அப்புறம் பசுமைசார் பாடத்திட்ட வழிகாட்டுதல் மற்றும் பசுமைசார் பள்ளி தரநிலை அறிமுகப்படுத்திய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோ அமைப்பு. ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய இயற்கை சீர்கேடாகிட்டே வருது. மரங்களை வெட்டுறாங்க, பனிப்பாறை உருகுது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை பற்றின அறிவுகள், அதாவது நாலேஜ் அப்படின்றது பெரும்பாலும் யாருக்குமே இருக்கிறதில்ல. அது எப்படி சீர்கேடாகுது, அதை எப்படி பாதுகாக்கணும், அதை பற்றின ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒரு நார்மலாகவே யாருக்கும் அந்த அவேர்னஸ் கிடையாது. அப்போ அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ஸ்கூல் புக்லேயே எப்படி இயற்கையை பாதுகாக்கணும் அது பற்றின சில பாடங்களை ஸ்கூல் புக்கிலே எல்லா நாடுகளும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அமைப்பு பார்த்தோம்னா ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 70% மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இயற்கை சீர்கேடு பற்றின எந்த ஒரு டேட்டாஸுமே ஸ்கூல் புக்கில் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியும் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது சேஃப் எக்ஸோ கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா எக்ஸோசோம் அடிப்படையிலான ஒரு தளம், அதாவது Cas9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏவுடைய ஒரு பகுதியை துண்டாக்குறதோ அல்ல ஒரு பகுதியை நீக்கம் செய்கிறதோ அல்ல ஒரு பகுதியை புதுசாக சேர்க்குறதோ அதுக்கான சில வேலைகளை பார்க்கக்கூடியதாக Cas9 அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த Cas9க்கு மேலும் பயன்படும் விதமாக இருக்கக்கூடிய சேஃப் எக்ஸோ Cas9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஒரு தளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இதிலேருந்து புரிஞ்சிக்கணும். அடுத்தது பான் பருவநிலை மாநாடு 2024 அல்லது COP காப்னு சொல்லுவாங்க. காப் 2024க்கான மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா அஜர்பைஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் தான் நடந்திருக்குது. அடுத்தது ஒளி கொண்டு உருவாக்கப்பட்ட ஓவியம். ஒளி கொண்டு உருவாக்கப்பட்ட ஓவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இது ஆக்சுவலாக இது ஒரு கொள்கை அல்லது ஒரு திட்டம் கூட வச்சுக்கலாம். என்னென்னா கண்ணுக்கு தெரியாத காற்றை மாசுபடுத்தக்கூடிய சில வகையான அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதெல்லாம் காட்சிப்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ருச்சி பிரீத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த புக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் இந்த புத்தகத்தை அவங்களுடைய அலுவலகத்தில் வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு அப்படின்ற புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருச்சி பிரீத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது சர்வதேச விளையாட்டு தினம் என்னையிலேருந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 11 அனுசரிக்கப்படுது. ஏன் இந்த தினத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா சில சமயம் அது படிக்காமல் போகலாம். பட் 2024 தான் முதல் முறையாக, அதுவும் இந்த ஆண்டில் இந்த ஜூன் 11 தான் ஃபஸ்ட்டு அனுசரிக்கிறதுனால இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஜூன் 11 என்ன தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச விளையாட்டு தினமாக அனுசரிக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ்.